1920கள் வங்காளத்தின் அமைதியான கிராமம். ஒரு இளைஞனின் கண்களில் தீப்பொறி எரிந்தது. அவரின் பெயர் அம்பிகா சக்கரவர்த்தி. இந்த மண்ணுக்காக உயிர் கொடுக்க தயார். அந்த மாலையில் தீப்பந்தங்களை சுற்றி நின்ற இளைஞர்கள் ஒரே சத்தியம் எடுத்தனர்: இந்தியா சுதந்திரமாக வேண்டும். 1930 சூர்யா சென் தலைமையில் ஒரு அதிரடி திட்டம் உருவானது. சிட்டகோங் ஆயுத களஞ்சியத்தை கைப்பற்றும் முயற்சி. பிரிட்டிஷ் ஆட்சியின் நரம்பை வெட்ட வேண்டும். தந்தி கம்பிகள் அறுக்கப்பட்டன. இருள் மத்தியில் புரட்சியின் மின்னல் பாய்ந்தது. ஏப்ரல் 18, 1930. மழை பொழியும் இரவு. துப்பாக்கி சத்தம் வானத்தை கிழித்தது. அம்பிகா சக்கரவர்த்தி முன் வந்தார். பிரிட்டிஷ் குடி கீழிறங்கியது. சுதந்திரத்தின் கனவு சில நிமிடங்கள் நனவானது. அந்த தருணம் வரலாறு ஆனது. ஆனால் வெற்றி நீண்டது இல்லை. காடுகளுக்குள் ஒழிந்த வீரர்கள் காயமடைந்தாலும் மனம் தளரவில்லை. இறுதியில் அவர் பிடிபட்டார். கைகளில் சங்கிலி, ஆனால் கண்களில் பயமில்லை. பிரிட்டிஷ் நீதிமன்றம் முன் நின்றபோது அவர் தலை குனியவில்லை. நான் செய்தது என் நாட்டிற்காக என்ற உறுதி மட்டும் இருந்தது. ஆயுள் தண்டனை. அந்தமான் செல்லுலார் சிறை. இருள், தனிமை, வேதனை. ஆனால் உடைந்தது உடல் மட்டும், மனமில்லை. எண்ணெய் கல்லை தள்ளிய கை. சங்கிலியால் கட்டப்பட்ட வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். காலம் கடந்து அவர் வெளிவந்தார். புகழ் தேடவில்லை, பதவி நாடவில்லை, அமைதியாக வாழ்ந்தார். இன்று நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறோம். அது யாரோ ஒருவரின் தியாகத்தின் விலை. அம்பிகா சக்கரவர்த்தி மறக்கப்பட்டாலும் இந்த மண்ணின் நெஞ்சில் என்றும் உயிருடன் வாழும் புரட்சியாளர்.